பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலுடைய வழியும் ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே. तीन बातें मेरे लिए अधिक कठिन है, वरन चार है जो मेरी समझ से परे हैं। आकाश में उकाब, पक्षी का मार्ग, चट्टान पर सर्प की चाल, समुद्र में जहाज की चाल और कन्या के संग पुरुष की चाल। கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, मसीह में प्रिय लोगों, வேதத்திலே ஒரு மிகப்பெரிய ஞானி இருப்பான் என்று சொன்னால் यहाँ शास्त्र लेख में एक बहुत बड़ा ज्ञानी है, சாலமன் ராஜா. वो सुलेमान राजा। இந்த சாலமன் ராஜாவுக்கு ஒரு 4 காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. ये सुलेमान राजा को 4 बातें जो है कुछ अलग दिखने में आया। 4 காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. ये 4 बातें जो है अलग रीति से दिखा। 4 காரியங்கள் ஆச்சரியமான விஷயமாயும் இருந்தது. और 4 बातें जो है आश्चर्य काम भी है। ஆகாயத்திலே கழுகினுடைய வழி, आकाश में उकाब का चाल, கண்மலையின் மேலே சர்ப்பத்துடைய வழி, और चट्टान में सर्प का चाल, நடுக்கடலிலே ஒரு கப்பலுடைய வழி, और समुद्र में जहाज का चाल, ஒரு கன்னிகை நாடின ஒரு மனுஷனுடைய வழி, और एक कन्या के पास जो जाने वाला उस पुरुष की चाल। ஒரு கன்னிகை நாடின ஒரு மனுஷனுடைய வழியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். कन्या के संग पुरुष की चाल, इसके विषय में हम देखने वाले हैं। வேளையில கூட ராஜா என்கிற சகோதரனையும் சாரா என்கிற அருமையான சகோதரியை நம்ம வாழ்த்த போகிறோம். इस समय में भाई राजा बाबू और बहन सारा को हम लोग शुभकामनाएं देते हुए बातें करने वाले கடந்த हैं। வருஷம் ஏப்ரல் மாதம், கடந்த வருஷத்திலே बीते हुए साल अप्रैल महीने में 9ஆம் தேதி என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது 9ஆம் தேதி. पिछले साल अप्रैल महीना 9 तारीख को पास्टर के राजा उनके बेटी की शादी हुई। அருமையான பாஸ்டர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். पास्टर जो है कोयम्बटूर आए थे। முதல் நாள் நிச்சயம் நடந்தது, நிச்சயத்திற்கும் அவர் பங்கேற்றார். पहले दिन मंगनी हुआ, मंगनी में भी शामिल हुए। அடுத்த நாளாக திருமணத்திலும் அவர் பங்கேற்றார். उसके बाद दूसरे दिन शादी था, उसमें भी वो அருமையான பாஸ்டர் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்தார்கள் और वहाँ शुभकामनाएं संदेश भी दिए थे। நான் பாஸ்டர் ஏற்கனவே நான் உங்க சபையில வந்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். मैं पहले भी पास्टर के कलीसिया में आके प्रचार किया हूँ। பாஸ்டருடைய குடும்பம் ஒரு அருமையான ஒரு நல்ல குடும்பம். पास्टर का परिवार जो है बहुत ही एक अच्छा परिवार है। அந்த குடும்பத்தாரோட தொடர்புகளை என்று சொன்னாலும் கூட பாஸ்டரோட எனக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது. और पास्टर के परिवार के साथ में जितना परिचय है उससे अच्छा मेरे पास्टर के साथ। एसएलबीएम வானொலியில நான் பேசுகிறேன், பாஸ்டரும் பேசுறாரு, நானும் பேசுறேன். एसएलबीएम रेडियो में पास्टर भी बात करते हैं और मैं भी बात करता हूं। அந்த ரேடியோல பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் பாஸ்டர் தான். उस रेडियो में बात करने के लिए मुझे जो मौका दिलाए पास्टर ने दिलाए। புதன்கிழமையில அவர் பேசுறாரு, சனிக்கிழமை நான் பேசுவேன். और बुधवार के दिन में पास्टर बात करते हैं और शनिवार के दिन में मैं बात करता हूं। செல்போன்ல பேசிக்கொள்வோம். कुछ समय में हम लोग फोन में बात कर लेते हैं। அதுவே பாஸ்டருடைய குடும்பம் கடந்த காலம் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். इसलिए पास्टर का परिवार का बीते हुए दिनों में जो कुछ भी हुआ वो सारे ஆகவே இந்த திருமணத்துக்கு எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ ப்ரோகிராம் இருந்தாலும் கூட எல்லாம் தள்ளி வைத்து விட்டு வந்தேன். इसलिए इस शादी में कैसे भी आना चाहिए करके बहुत सारे प्रोग्राम था, वो सारी चीजों को हटाकर मैंने आया। தம்பி ராஜா அவருக்கு நல்லா தெரியும். भाई राजा मुझे अच्छे से परिचय है। அருமையான சகோதரிக்கு அருமையான சகோதரி பாஸ்டர் நம்முடைய सेकंड डेविड அவர்கள் சபையை விசுவாசிக்கிறேன். ब्रदर राजा के लिए जो पास्टर फ्रीकर डेविड के कलीसिया के जो बहन है, இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்க इसमें आनंद भरी बात क्या है, ரெண்டு பேருமே கடைசி கால சிதி சபையினுடைய விசுவாசிகள். ये दोनों भी जो है आखिरी समय का संदेश का विश्वासी लोग हैं। அது மாத்திரமல்ல ரெண்டு பேருமே ரிங் மாத்துனாங்க. और दोनों भी जन जो है रिंग अदली बदली அங்க செய்தியின் அடிப்படையில் ஒரு அருமையான ஒரு திருமணத்தை கர்த்தர் கிருபை செய்தார். और संदेश के अनुसार एक अच्छा शादी को देखने के लिए प्रभु ने एक நான் अनुग्रह दिया। தமிழ்நாட்டிலிருந்து பாம்பேக்கு வரும்போது, मैं तमिलनाडु से बॉम्बे आने के समय में, நான் ட்ரெயின்ல வரும்போது मैं ट्रेन में आने के समय में ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் கட்டிட்டு வந்து போட்டு வந்து ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் व्हाइट पैंट व्हाइट शर्ट पहन के आया था। எல்லாரும் டிடிஆர் நினைச்சிட்டாங்க. सब लोग मुझे टीटीआर करके समझ लिए थे। இன்னொரு ஒரு ஸ்தாபன பாஸ்டர் வந்தாரு. और एक संस्था का पास्टर आए। இப்படி இருந்தாங்க, எல்லாரும் கொண்டு சீட் கேட்பாங்க, எல்லாரும் வந்து வந்து சீட் கட்டியே இருந்தாங்க. आप इस रीति से रहोगे, सब लोग आके सीट मांगेंगे आपको टिकट का। பேண்ட் கட்டி போட்டு லுங்கி கட்டிக்கிட்டேன் கையில. उसके बाद में पैंट को उतार के फेंका, लुंगी पहन लिया मैंने। அப்புறம் இறங்கும் போது அவர் சொன்னார் அந்த பாஸ்டர், और उतरने के समय में पास्टर बोले, லுங்கி தமிழ்நாட்டு கார் கட்டுறது, लुंगी जो है तमिलनाडु के लोग பாம்பேக்குள்ள வந்தீங்கன்னாக்க மதராசின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்க बॉम्बे, आप बॉम्बे में आ जाओगे तो आपको मद्रासी करके कुछ अलग ढंग से देखेंगे। अच्छा, என்னால இல்ல அப்படியெல்லாம் நான் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கூட லுங்கில வர மாட்டேன்னு சொன்னேன். मैं बोला 10,000 देगा तो भी मैं लुंगी में नहीं आऊंगा। ஆனா தமிழ்நாட்டுடைய ஒரு அடையாளம் ரெண்டு இருக்குது. वो तमिलनाडु का एक जो चिन्ह है, உன்ன வேட்டி சட்டை और ये वेस्टी और शर्ट, கருப்பு கலரு, और ये काला रंग,
அது தமிழ்நாட்டுக்காரன். ये तमिलनाडु के கருப்பு எங்களுடைய தேசத்துடைய வரணும். काला जो है हमारा देश का रंग है பைபிள்ல ஒரு ராஜரீக வரணும் சொல்லப்படுது. और बाइबल के अंदर वो राजशाही कलर करके बताता நான் है। கடந்த முறை இந்த சபைக்கு வந்த போது पिछले बार मैं इस कलीसिया में आने के समय நான் में கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு செய்தி கொடுத்தேன். मैं काला हूँ फिर भी मैं सुंदर हूँ इस टाइटल में मैंने संदेश முதல் दिया பாட்டு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். और श्रेष्ठ गीत पहला अध्याय 5वां वचन में மாப்பிள்ளை ராஜாவை பார்க்கும்போது दूल्हा राजा को देखने के समय में கருப்பு வரணும், और बहुत काला है பொண்ணு பார்க்கும்போது और दुल्हन को देखने के समय சிக்க செவன்னு பொண்ணு இருக்குது. और अच्छा गोरी है। எங்க தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்குது, டிஎம்கே கட்சி. हमारे तमिलनाडु के अंदर एक पार्टी है அந்த डीएमके கருப்பு சிவப்பு வந்து அந்த கொடியினுடைய கலரு. उस झंडा का निशानी जो है लाल और काला இங்க கருப்பு சிவப்பு சேர்ந்த மாதிரி இருக்குது. ये यहाँ जो है लाल और काला मिला हुआ जैसा लग रहा என்னால है। ஒரு சந்தோஷமான செய்தி கொடுக்குறேன். मैं एक आनंद भरी संदेश देता हूँ। நான் அங்கிருந்து வரும்போது मैं वहां से आने के समय में நம்ம பிரதர் தங்கராஜ் பிரதருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். भाई तंगराज के घर में गए थे। அவரு திடீர் வேட்டி சட்டை மாத்தினாரு. वो वेस्ट और शर्ट पहन रहे थे கல்யாணத்துக்கு பாஸ்டர் எல்லாருமே வேட்டி சட்டையோட தான் அவர் சொன்னாரு அப்படின்னு. और बोले कि पास्टर सबको शादी में धोती और शर्ट के साथ में இங்க வந்து பார்க்கும்போது பஞ்சாப்காரர் வேட்டி சட்டை, ஹிந்திக்காரர் வேட்டி சட்டை. यहाँ आकर देखने के समय में पंजाब वाले भी धोती और शर्ट और उड़ीसा वाले भी धोती और शर्ट தமிழ்நாட்டு வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சது. और तमिलनाडु का वो सुगंध जो है मुझे बहुत पसंद आया। இங்க இருந்தாலும் ஒரு தமிழன்கிற முத்திரையை அவர் வச்சிருக்கிறாரு. यहाँ जो है एक तमिल व्यक्ति करके एक चिन्ह को रखा है। அது ஒரு சந்தோஷமான விஷயம். वो बहुत ही आनंद भरी बात है। அதே மாதிரி உள்ள வரும்போது अंदर आने के समय में எல்லாருக்கும் ஒரு ரோஜா பூ கொடுத்தாங்க. ஒரு ரோஜா பூ. सब लोगों को जो पासवान लोगों को एक रोज ஒருவேளை அது சிந்தடிக் செயற்கை ரோஜாவா இருக்கலாம். हो सकता है वो बनावटी रोज है ஆனா ஒரு அடையாளம் அது. वो एक चिन्ह है। அது ஒரு உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போறேன். उसके विषय में कुछ बातें बताता हूँ। தேவன் மனிதனுக்கு ஒரு நல்ல காரியத்தை ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக கொடுப்பார் என்று சொன்னால் परमेश्वर उद्धार के बाद में एक अच्छे कार्य को अगर वो इंसान को देता है तो ஒரு நல்ல மனைவியை கொடுக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். एक अच्छा पत्नी को देता है करके भविष्यवक्ता कहता है। மனைவி இரண்டாவது ரட்சிப்பு, वहाँ दूसरा उद्धार जो है पत्नी है। செகண்ட் சால்வேஷன். दूसरा उद्धार இரண்டாவது ரட்சிப்பு, முதல் ரட்சிப்பு ஆத்ம சரீர ரட்சிப்பு. पहला उद्धार जो है आत्मिक शरीर का। இரண்டாவது ரட்சிப்பு என்பது ஒரு நல்ல மனைவி கிடைப்பது. दूसरा उद्धार बोलने से एक अच्छा पत्नी मिलना। ஒரு மனைவி அழகா இருக்கலாம், एक पत्नी खूबसूरत भी हो सकती है, அழகு இல்லாமல் இருக்கலாம், खूबसूरत नहीं भी हो सकती है, கருப்பாக இருக்கலாம், काली हो सकती है, சிவப்பாக இருக்கலாம், गोरी हो सकती है, குண்டா இருக்கலாம், झाड़ी हो सकती है, ஒல்லியா இருக்கலாம். पतली हो सकती है, ஆனா அந்த பிள்ளை लेकिन वो கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்க வேண்டும். वो मसीह का बच्चा होना चाहिए। பைபிள் சொல்லுது, शास्त्र ले कहता है। சபையாகிய மணவாட்டியை குறித்து वहाँ कलीसिया दुल्हन के பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है அவளை கற்புள்ள கன்னியாக आपको कुंवारी கிறிஸ்தியன ஒரே புருஷனுக்கு விடுகிறார் அப்படின்றார். वहाँ मसीह के लिए मैं वागदान அந்த करता हूँ। கற்புள்ள கன்னி என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ जो है कुंवारी मतलब आबरू वाली कुंवारी के बारे இந்த में மும்பை பட்டணம் इस मुंबई शहर में இந்தியாவை கெடுக்கிற ஒரு முக்கியமான நகரங்கள் இந்த மும்பை நகரம். इंडिया को बर्बाद करने में एक मुख्य शहर में मुंबई ஏன்னா இது நாகரிகம் உள்ள ஒரு பட்டணம். यहाँ जो है बहुत ही உலக ஜனங்கள் நிறைந்திருக்கிற பட்டணம். सारे दुनिया के लोग यहाँ भरे हुए हैं। லிப்ஸ்டிக் போடாம இருக்க மாட்டாங்க, यहाँ ये लोग लिपस्टिक डाले बिना दे रहे சாப்பிடாம இருந்துக்குவாங்க, और बिना खाए रह जाएंगे। கண்மை போடாம இருக்க மாட்டாங்க, यहाँ अंजन नहीं लगाते हुए नहीं रहेंगे, சாப்பிடாம இருப்பாங்க, बिना खाए रहेंगे, ஆனா பியூட்டி பார்லர் போகாம இருக்க மாட்டாங்க. ब्यूटी पार्लर नहीं जाते हुए नहीं ஆனா रहेंगे। அப்படிப்பட்ட இந்த நகரத்துல ऐसा इस सिटी में நகை போடாம, दागिना ना पहनते हुए பூ பொட்டு மை போடாம और टिकली गजरा वगैरह नहीं ஒரு लगाते நல்ல हुए பெண்ணை திருமணம் செய்வது வந்து ரொம்ப கடினமான காரியம். एक अच्छा लड़की को शादी करना बोलने से बहुत ही कठिन बात है। தேவன் அருமையான சகனுக்கு ஒரு நல்ல சௌகரியம் கொடுத்திருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर ने इस अच्छे भाई को एक अच्छा बहन दिए करके मैं विश्वास करता हूँ। காரணம் இந்த காலத்தின் செய்தியில் இருக்கிற ஒரு பெண் எடுத்ததுனாலதான். इस कारण इस समय के संदेश के अंदर से लड़की लिए इस वजह ஒரு से ஊழியக்காரனுடைய சாட்சி என்பது एक सेवक का गवाही जो है நான் எந்த செய்தி விசுவாசிக்கிறாரோ वो कौन सा संदेश को विश्वास करता அதே है செய்தியில் இருக்கிற ஒரு மகனையோ மருமகளையோ பெற்றிருக்கணும். वो उसी संदेश का एक तो
बहू या दामाद को वो लोग पाया हुआ होना चाहिए। செய்தி நம்ம பேசிட்டு संदेश को बात करके ஸ்தாபனங்களை போய் பெண் எடுத்துட்டு வர்றது மாப்பிள்ளை எடுத்துட்டு வர்றது எல்லாம் சரியான பேட்டர்ன் கிடையாது. और संस्था में जाके लड़कियां लेना लड़का लेना वो सही बात சோ नहीं है। பாஸ்டர் அந்த வத்துல வந்து ஒரு கடைசி கால செய்தி சபை பாஸ்டர் சேகர் டேவிட் சபையிலே ஒரு பெண் எடுத்துக்கிறாரு. और पास्टर जो है अंतिम समय के संदेश के कलीसिया के पास्टर शेखर के कलीसिया में लेके அவர் இந்த சபையில இருக்கிற ஒரு மாப்பிள்ளை கொடுத்திருக்கிறாரு. और वो भी इस कलीसिया के एक दूल्हा को बेटी ஒரு அருமையான है। ஒரு காரியம் அது. ये बहुत ही अच्छा काम है। சாலமன் சொல்லுகிறார், सुलेमान कहता है ஆகாயத்துல கலிக்கினுடைய வழி நீங்க பார்க்க முடியுமா? आकाश में ओका पक्षी का मार्ग आप देख सकते हैं क्या? கண்மலை மேல சர்ப்பத்துடைய வழி நீங்க பார்க்க முடியுமா? या चट्टान पर सर्प की चाल को आप देख सकते हैं? அல்லது கப்பல்ல தண்ணீர கப்பல் போகுது இல்லையா கடல்ல, समुद्र में जो जहाज जाता है ना அதுக்கு வழி தெரியுமா நமக்கு? उसका रास्ता मालूम है क्या? அந்த மூணுக்கு நம்ம வழி தெரியாது. ये तीनों को भी अपने को रास्ता அது मालूम है। தடம் எப்படி போகுதுன்னு தெரியாது. कैसा जाता है करके अपने को मालूम அதே है। போல वैसे ही ஒரு கன்னிகை நாடினா ஒரு மனுஷனுடைய வழியும் நமக்கு தெரியாது. ओ एक कन्या के संग पुरुष की चाल हमें नहीं मालूम। ஒரு பெண்ணை நாடின ஒரு புருஷனுடைய வழி இல்ல. एक कन्या के और एक पुरुष का रास्ता नहीं है। ஒரு கன்னிகையை நாடின ஒரு வெற்றின நாடின ஒரு புருஷனுடைய வழி. एक कन्या के पास जाने वाला एक पुरुष का चाल के बारे में கன்னி என்பவர் ये कुंवारी जो है இதுக்கு முன்னதாக எந்த ஒரு புருஷனாலும் தொடப்படாதவளாய் இருக்க வேண்டும். वो पहले किसी भी पुरुष से उसका स्पर्श नहीं हुआ होना அது चाहिए। கற்புள்ள கன்னி என்று வேதம் சொல்லுகிறது. वो कुंवारी करके शास्त्र ले कहता சோ है। இந்த நான்கு காரியங்களை நம்ம பார்க்கும்போது इस चार बातों में हम लोग देखने के साथ ஆகாயத்திலே கழுகினுடைய வழி என்பது, आकाश में उकाब का चाल, கழுகு என்பது ஒரு தீர்க்கதரிசி அடையாளமாய் இருக்கிறது. उकाब जो है भविष्यवक्ता के ஒரு தீர்க்கதரிசியுடைய வழியை இன்னொரு தீர்க்கதரிசி தான் கண்டுகொள்ள முடியும். एक भविष्यवक्ता का चाल को दूसरा भविष्यवक्ता ही जान सकता है। நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசியுடைய உபதேசத்தை आखिरी समय का संदेशा का संदेश को அதே உபதேசம் இருக்கிற இன்னொரு மனவாட்டி தான் அதை அறிந்து கொள்ள முடியும். उसी उपदेश में रहने वाला दुल्हन ही उसको जान सकती है। ஆகாயத்துல கழுகுக்கு தனி வழி கிடையாது. आकाश में उकाब के लिए अलग रास्ता ஆனா नहीं ஒரு है। கழுகு போகும் என்று சொன்னால் एक उकाब अगर जाता है அது तो 10 மைல் கடந்ததுக்கு பிறகும் वो 10 मील पार होने के बाद இன்னொரு கழுகு பின்னாடி வருமானா दूसरा एक उकाब उसके पीछे இந்த आएगा। வழியாக இன்னொரு கழுகு இதுக்கு முன்னாடி போயிருக்குதுன்னு அது கண்டுகொள்ளும். इस रास्ते से दूसरा एक उकाब इसके पहले गया है करके वो जान लेता है। ஒரு தீர்க்கதரிசியுடைய செய்தி நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது एक भविष्यवक्ता के संदेश को लेकर हम பல लोग வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி பிரணாம் செய்தி கொடுத்திருப்பார். कितने साल के पहले भविष्यवक्ता இன்றைக்கு நாம் அதை வாசிக்கின்ற பொழுது आज हम लोग उसको पढ़ने के அந்த समय செய்தியை கேட்கின்ற பொழுது उस संदेश को सुनने के அவர் இந்த ரூட்ல தான் போறாருன்னு மனவாட்டி கண்டுகொள்வார். वो यही रास्ते में जा रहा है करके दुल्हन जान लेगी। ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசியுடைய வழியை ஒரு தீர்க்கதரிசி கண்டுகொள்ள முடியும். एक भविष्यवक्ता का मार्ग एक भविष्यवक्ता को मालूम है। இயேசு கிறிஸ்து என்கிற தீர்க்கதரிசியுடைய வழியை यीशु मसीह जो भविष्यवक्ता ஏழாம் தூதன் என்கிற தீர்க்கதரிசி அடையாளம் கண்டு கொண்டார். वो सातवां कलीसिया का दूत जो है அந்த उसको தீர்க்கதரிசியுடைய पहचान வழியை लिया। அந்த தீர்க்கதரிசியுடைய வழியை उस भविष्यवक्ता का मार्ग நம்ம கண்டு கொண்டோம். आज हम लोग जान लिए। இது ஆகாயத்தினுடைய கழுகினுடைய வழி. ये आकाश में उकाब का रास्ता है। அதே போல ஒரு கண்மலையின் மேல சர்ப்பத்துடைய வழி. वो वैसे ही चट्टान के ऊपर सर्प की चाल। ஒரு பாம்பு கண்மலையின் மேல போகுமானா एक सर्प अगर चट्टान के ऊपर चलता है तो வழியில அந்த மலை மேல வழி தெரியாது. उस चट्टान पर ஒருவேளை மணல் மேல போச்சுன்னா வழி தெரியும். और रेत के ऊपर जाएगा तो उसका ஆனா रास्ता मालूम है। பாறை மேல போச்சுன்னா தெரியாது. लेकिन चट्टान के ऊपर जाएगा तो नहीं दिखेगा। அதுபோல இந்த கடைசி கால செய்தி என்கிற அந்த கண்மலையாகிய இந்த சபையின் மேல वैसे ही इस आखिरी समय में इस चट्टान रूपी इस कलीसिया के ऊपर எத்தனையோ தவறான உபதேசங்கள் எல்லாம் வந்து சென்றிருக்கிறது. बहुत सारे गलत उपदेश आकर चला गया। யாஸ்வா மெசியா யெகோஷுவா என்று வந்திருக்கிறது. याशुआ मेसिया यहोशुआ करके आकर गया। இரண்டாம் வருகை வந்து விட்டது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு உபதேசங்கள் வந்திருக்கிறது. दूसरा आगमन हो गया करके उपदेश आया। நமக்கு ஞானஸ்தான தேவையில்லை, ராபோஜன தேவையில்லை உபதேசம் எல்லாம் வந்திருக்குது. हमें बपतिस्मा की जरूरत नहीं, प्रभु भोज की जरूरत नहीं, ऐसा उपदेश आया। ஏழாவது முத்திரை எடுப்பதற்கு இன்னொரு தீர்க்கதரிசி வர வேண்டும் என்று உபதேசம் வந்திருக்கிறது. और सातवां मोहर को खोलने के लिए दूसरा एक भविष्यवक्ता आना चाहिए। ऐसे भी இவையெல்லாம் சர்ப்பத்துடைய தடயங்கள். ये सब जो है एक सर्प की चाल है இந்த தடயங்களை மனவாட்டிக்கு மட்டும் தான் கண்டுகொள்ள முடியும். और इस चाल जो है दुल्हन पहचान लेगी। இது சாலமோனுக்கு தெரியல. ये सुलेमान को मालूम नहीं। அவனுக்கு ஆச்சரியப்பட்டான். उसके बारे में अचंभा किया। அதே போல சமுத்திரத்துல கப்பலுடைய வழி वैसे ही समुद्र में जहाज की चाल பேதுரு சொல்லுகிறார்,
பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है உங்கள் விசுவாசமாகிய கப்பல் என்று சொல்லுகிறார். आपका विश्वास रूपी जहाज करके बात करता है। கப்பல் என்பது விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. वो जहाज जो है विश्वास के लिए चिन्ह है। நம்முடைய கடைசி கால செய்தியில அது மூன்றாம் எழுப்பு thankful faith என்று சொல்லுகிறோம். और हमारे अंतिम समय के संदेश में उसको तीसरा खिंचाव करके முதலாம் எழுப்பு தெய்வீக சுகமளித்தல், पहला खिंचाव ईश्वरीय चंगाई இரண்டாவது இருதயங்களை பகுத்தறிதல், और दूसरा खिंचाव जो है हृदय की बातों को जानना மூன்றாவது வார்த்தையை வெளிப்படுத்துதல். और तीसरा जो है वचन को प्रकट சோ करना। இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிற இந்த விசுவாசத்துல இருப்பது ரொம்ப கஷ்டம். वचन को प्रकट करने वाला इस विश्वास में खड़ा रहना बहुत ஒரு मुश्किल है। கப்பல் எப்படி சமுத்திரத்துல போகுதோ, जैसे एक जहाज समुद्र के अंदर जाता அந்த है, சமுத்திரம் என்பது திரளான ஜனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. समुद्र जो है बहुत सारे लोगों को दर्शाता है। அந்த ஜனங்கள் மத்தியில वहाँ लोगों के बीच இந்த में எண்ட் டைம் மெசேஜ் கடைசி கால செய்தி விசுவாசத்துல போறது ரொம்ப கஷ்டம். और ऐसे लोगों के बीच में अंतिम समय के संदेश में गुजरना बहुत இதுக்கு कठिन है। சரியான சபை எது, கடைசி கால செய்தியில சரியான உபதேசம் எதுன்னு கண்டுபிடிச்சா அதுல நீங்க டிராவல் பண்ணணும். आज इस अंतिम समय के संदेश में सही कलीसिया कौन सा है, सही उपदेश कौन सा है, इसको जानकर उसके अनुसार आपको उसके पीछा करना है। அடுத்த பாயிண்ட் ஒன்று சொல்றாரு சாலமன். उसके बाद में एक बात ஒரு बता, கன்னிகை நாடின ஒரு மனுஷன், एक कन्या को पास जाने वाला एक ஒரு पुरुष, பெண்ணை நாடின மனுஷன் அல்ல, एक பெண்ணை நாடின மனுஷன் அல்ல, एक स्त्री के पीछे गया उस ஒரு पुरुष के बारे में। கன்னிகையை நாடின மனுஷன். एक कुंवारी के पीछे गया हुआ मनुष्य, அவர் கற்புள்ளவள், वो आबरू के அவர் பரிசுத்தம் உள்ளவள், वो पवित्र है, வேறொரு புருஷனாலே தொடப்படாதவள், दूसरा कोई पुरुष उसको स्पर्श नहीं எந்த किया, விதத்திலும் கற்பு குலையாதவள். किसी भी प्रकार अपने आबरू को அது ஆவிக்குரிய अर्थத்தில் எடுப்போம் என்று சொன்னால் उसको आत्मिक प्रकार यदि आप देखेंगे तो அது மனவாட்டியாகிய சபை. वो दुल्हन रूपी कलीसिया, இந்த மனவாட்டியாகிய சபை தான் इस दुल्हन रूपी कलीसिया को தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். उसको चुनकर लेने के लिए प्रभु देह में அவர் प्रकट हुआ। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह மனவாட்டியை தெரிந்து கொள்வதற்காக பூமியில வந்தார். दुल्हन को चुनने के लिए इस धरती पर आए। இதால் ஒரு கன்னிகை நாடின ஒரு மனுஷன். ये जो है एक कन्या के पीछे गया हुआ एक இவள் मनुष्य, எந்த விதமான தவறான உபதேசத்திலும் அடிபடாதவள். ये किसी भी प्रकार का गलत उपदेश में नहीं गया वो। இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு, यीशु मसीह के नाम से बपतिस्मा लेने के बाद, செய்திக்கு வந்ததுக்கு பிறகு संदेश में आने के बाद தன்னுடைய பரிசுத்தமான அந்த ஜீவியத்தை अपने पवित्र उस जीवन को எந்த விதமான தவறான உபதேசங்களோடு அவள் கரைபட்டு இருக்க மாட்டாள். किसी भी प्रकार का गलत उपदेश में वो नहीं ஒரு रहेगी। தவறான உபதேசம் வரும் என்று சொன்னால் एक गलत उपदेश अगर आता है அவருடைய तो ஆவிக்குரிய கண் கண்டுபிடித்து விடும். उसका आत्मिक आंख उससे पहचान ஒரு ले। கன்னி பெண் ட்ரெயின்லயோ பஸ்ல அப்படி போனாக்க एक कन्या ट्रेन या बस में अगर जाती है तो ஒரு வேற ஒரு ஆம்பளை दूसरा कोई ஒரு व्यक्ति தவறா பாப்பாங்கன்னு சொன்னா, अगर गलत रीति से अगर देख தவறா ले, ஏதாவது தொடுவாங்கன்னு சொன்னா, अगर गलत रीति से स्पर्श करते அந்த हैं பெண்ணுக்கு உரிய இயல்பான சுபாவம் இருக்கிறது, तो उस लड़की के अंदर एक स्वभाव அதை அதை கண்டுபிடித்து விடும். वो वहाँ पहचान ले। அதே போல கற்புள்ள மனவாட்டி, वैसे ही एक आबरू के साथ में रहने वाला दुल्हन, கிறிஸ்துவின் மனவாட்டி मसीह का दुल्हन, தவறான உபதேசங்களை கண்டுபிடிச்சிருவா. वो गलत शिक्षाओं को पहचान लेगी। அது போலதான் वैसे ही ஒரு புருஷனுக்கு அமைகிற ஒரு மனைவியும் और एक पति के लिए जो होने वाली இந்த पत्नी, காலத்தின் செய்தியில இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. इस समय के संदेश में रहना जरूरी है। உலகத்தின் காரியங்களிலே கரைபடாதவனாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. संसार की बातों में अपने आप को खराब नहीं करना ஏன்னா चाहिए। உலகத்துக்கு முன்னதாக உலகத்து நித்தியத்திலிருந்து நம்ம புறப்பட்டு வந்தோம். हम लोग जो है अनंत से हम लोग आए हुए लोग हैं। நித்தியத்திலிருந்து நம்ம நித்தியத்துக்கு போக போகிறோம். वो अनंत से आए और वापस हम अनंत में जाने वाले நித்தியத்திலே புறப்பட்டோம், हैं। अनंत से आए பூமிக்கு வந்தோம், और धरती में आए, மறுபடியும் நித்தியத்துக்கு போகிறோம். वापस हम अनंत में ஒரு जाने वाले வட்டத்தை போல இருக்கிறது. हैं। एक सर्कल के मानंद है। எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி, वहाँ अनंत जीवन से अनंत जीवन, நித்தியத்திலிருந்து நித்தியம். अनंत जीवन से अनंत இந்த जीवन। நித்திய உடன்படிக்கை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். इस अनंत करार को ही परमेश्वर कहते हैं। அவர் நித்திய உடன்படிக்கை மனவாட்டியுடன் செய்திருக்கிறார். वो अनंत का जो करार जो है वो दुल्हन के साथ में किया। ஒன்று என்பது நித்தியத்தை குறிக்கிறது, एक अनंत को बताया, இரண்டு என்பது ஐக்கியத்தை குறிக்கிறது, दूसरा जो है संगति, மூன்று என்றால் பூர்ணத்தை குறிக்கிறது, तीन जो है सिद्धता, நான்கு என்பது விடுதலை குறிக்கிறது, चार जो है छुटकारा, ஐந்து என்பது கிருபையை குறிக்கிறது, पांच जो है अनुग्रह, ஆறு என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது, छह जो है, ஏழு என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது, सात जो है सिद्धता है, ஆறு என்பது மனித எண், छह जो है मनुष्य का எட்டு गिनती, என்பது आठ जो है மீண்டுமாக நித்தியத்துக்கு வருகிறோம். वो दोबारा हम अनंत में आते हैं। ஒன்றிலிருந்து எட்டுக்கு வருகிறோம். एक से आठ को आते हैं। எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி, वहाँ अनंत से இது अनंत, வட்டமா இருக்கிறது. ये एक सर्कल है। ஆகவேதான் நாம் என்ன சொல்றோம், इसलिए हम क्या करते हैं, திருமண அடையாளமாக இந்த மோதிரத்தை மாற்றுகிறோம். हम शादी के चिन्ह के रूप में इस अंगूठी को இந்த पहनते हैं। பேரை வந்து நம்ம ரிங் எடுத்து வைத்திருக்கிறோம். इसको रिंग करके रखा है। நித்தியத்திலிருந்து நித்தியத்துக்கு ஒரு அடையாளம்.
वहाँ अनंत जीवन से अनंत जीवन। கர்த்தருடைய இரண்டாம் வருகை என்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்கிறார், परमेश्वर का दूसरा आगमन करके संदेश இந்த देखेगा। திருமணம் செய்கின்ற பொழுது आप लोग शादी करने के समय में திருமண மோதிரம் மஸ்ட் கட்டாயம் நீங்க அணிய வேண்டும் என்று சொல்கிறார்। वहाँ वेडिंग रिंग पहनना बहुत जरूरी है करके बोलता है। சோ தேவன் அருமையாக ஒரு நித்திய உடன்படிக்கை இந்த வேளையில தம்பதிகளுக்கு செய்து வைத்தார்। परमेश्वर एक अनंत करार को इस पति पत्नी को कर கன்னிகை நாடின மனுஷனுக்கு ஒப்பாக அருமையான ஒரு ராஜா அந்த மத்தியில இருந்தார்। एक कन्या के पीछे गया हुआ उस मनुष्य के रूप में भाई ஒரு राजा மணவாட்டி கல்யாணமாக சகோதரி சாரான மத்தியில இருந்தார்। और दुल्हन के रूप में बहन सारा हमारे बीच में। பூமியில செய்யப்படுகிற அத்தனை காரியங்களும் பரலோகத்தின் காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது। इस धरती में जो कुछ भी काम होता है वो सारे चीज स्वर्ग में जो होता है उसके लिए एक चाव है। சோ இந்த இடத்துக்கு நம்ம வருகிற பொழுது इस जगह में हम लोग आने के साथ எல்லாருக்கும் ஒரு ரோஜா கொடுக்கப்பட்டது। सबको एक रोजा दिया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், यीशु मसीह कहते हैं நான் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன்। मैं शारों का गुलाब और सोसन का फूल हूँ। அவர் ரோஜா மலராய் இருக்கிறார்। वो रोज है। தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், भविष्यवक्ता परिणाम कहते हैं அவர் ரோஜாவாக இருந்தார்। वो रोज है जो கெத்செமனே தோட்டத்திலே गेत्सेमन बाग के அந்த अंदर ரோஜா கசக்கப்பட்டது என்று சொல்கிறார்। उस रोज जो है उसको निचोड़ा गया। அது பிழியப்பட்டது। उसको निचोड़ा गया। அந்த ரோஜா பிழியப்படும் போது उस रोज निचोड़े जाने के அதுல बाद இருக்கிற சாறு எடுத்து उसके अंदर से जो जूस को அதை निकालते தான் செண்டுகள் தயாரிப்பாங்க। हैं उसको सेंट बनाते हैं। அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து वैसे ही प्रभु यीशु मसीह கெத்செமனே தோட்டத்திலே गेत्सेमन बाग में ரோஜா மலராக பிழியப்பட்டார்। वहाँ रोज के फूल के मानिंद वो निचोड़ा गया। அடி வலிந்த அந்த ரத்தம் उसमें से जो लहू आया அது இந்த கடந்த பெந்தகோஸ்து நாள் அன்றைக்கு वो पेंटिकोस्ट के दिन में பரிசுத்த ஆவியாக சபையில இறங்கியது। पवित्र आत्मा के रूप में कलीसिया में அது उतरा। நறுமணமுள்ள தைலமாக இன்றைக்கும் அது இருக்கிறது। वो सुगंधित तेल के रूप में தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், भविष्यवक्ता परिणाम அந்த कहते हैं ரோஜா மலரை उस रोजा का फूल அவங்க யூதர்கள் மத்தியில கொடுத்த போது वो यहूदियों के बीच में देने இந்த के ரோஜா समय வேண்டாம் என்று சொல்லி பிளாத்துவிடத்துல கொடுத்தார்கள்। उस रोज उनको नहीं चाहिए तो उसको पिलातू के पास பிலாத்து दे दिया। அந்த ரோஜா வேண்டும் என்று கைகளை கழுவி ஏரோதிடத்துல கொடுத்தான்। उस पिलातू जो है वो रोज नहीं चाहिए करके वो हेरोद के पास அந்த दे दिया। இயேசு என்கிற அந்த ரோஜா மீண்டுமாக यीशु मसीह जो रोजा वो वापस यीशु அது மறுபடியும் மக்கள் மத்தியில வந்தது। वो दोबारा लोगों के बीच में आया। ஆனா அவர்கள் சொன்னாங்க, वो लोग कहे அது சிலுவையிலே அறையும் என்று சொன்னாங்க। सूली पे मारो करके So, அந்த बोलते हैं। சிலுவையில் அந்த ரோஜா நமக்காக அடிக்கப்பட்டது। वो क्रूस पर वो रोज मारा गया। So, இயேசு சாரோனின் ரோஜா என்று சொன்னால் यीशु सारोन का अगर गुलाब है மணவாட்டி சாரோனின் ரோஜாவாக இருப்பார்। वहाँ दुल्हन भी सारोन की गुलाब இயேசு के मन में। புறாவாக இருப்பார் என்று சொன்னால் புறா यीशु अगर कबूतर है மணவாட்டி புறாவாக இருப்பார்। और दुल्हन भी कबूतर है। இந்த வேளையிலே इस समय में அருமையான சாராவுடைய குடும்பத்திலிருந்து सारा के परिवार से இந்த சபையில இருந்து इस कलीसिया से சவர் ராஜாவுக்கு भाई राजा को ஒரு ரோஜா மலராக மனைவியை கொடுத்திருக்கிறார்। एक रोजा के फूल के मानिंद इस पत्नी को दिया। அவர் கை கழுவாம उसको हाथ அந்த नाक ரோஜாவை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும்। उस रोज को अच्छी रीति से देखभाल இந்த करना। ரோஜா மலர் வந்து எப்படி நம்ம அழகாக சட்டையில வைத்துக் கொண்டு அழகு பார்க்கிறோமோ इस रीति से इस रोज को इस शर्ट पर लगाकर हम அந்த लोग சகோதரன் என்ன செய்யணும்? वो भाई क्या करना அந்த चाहिए? மனைவியை போஷித்து காப்பாற்றி அன்பு செலுத்த வேண்டும்। इस पत्नी को खिलाकर संभालना चाहिए। உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்। परमेश्वर ने कहा आपके पत्नी के ऊपर प्रेम करो। அருமையான சகோதரி தன் புருஷனுக்கு எல்லா வகையிலும் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும்। और बहन जो है अपने पति के आदिम में सारी बातों में रहना चाहिए। இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் सारी बातों में இன்பத்திலும் துன்பத்திலும் सुख में दुख में வாழ்விலும் தாவிலும் सारी बातों में மரணம் பிரிக்கும் வரைக்குமாக और मृत्यु जुदा करने நீங்க तक ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்த வேண்டும்। आप एक दूसरे से प्रेम करना। உங்களுடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவையும் மணவாட்டியும் பிரதிபலிக்கிற கண்ணாடியாக இருக்க வேண்டும்। आपका जीवन जो है मसीह और दुल्हन को प्रकट करने மாத்திரமல்ல நீங்க वाला। ரெண்டு பேருமே ஊழியத்திலே சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறீங்க। आप दोनों भी सेवकाई में जुड़े हुए हैं। குறிப்பாக சகோதரர் ராஜாவுக்கு நான் சொல்றது என்னன்னாக்க मैं राजा को क्या बोलता हूँ? திருமண வாழ்க்கைக்கு முன்னதாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்திருக்கலாம்। शादी के पहले आप कैसे भी जीवन ஆனா व्यतीत कर திருமண सकते வாழ்க்கைக்கு பிறகு हैं, लेकिन शादी के बाद நீங்க ஒரு பாஸ்டருடைய மகன் என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள आप வேண்டும்। एक पास्टर का बेटा है, इसे ध्यान करें। ஜீவியமானது உங்க அப்பாவுக்கு எந்த விதத்துல சின்ன கெட்ட பேர் கூட வாங்கி கொடுக்க கூடாது। आपका जीवन जीने का तरीका जो है आपका पिताजी को किसी भी हालत में பாஸ்டருடைய गलत ना மகன் करने देगा। பாஸ்டருடைய மகன் சபைக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்। पास्टर का बेटा कलीसिया के लिए एक
चिन्ह के रूप में रहने அருமையான से। சகோதரி சாராளுக்கும் சொல்லுகிறேன், अब मैं सारा को भी मैं कहता நீங்க हूँ, ஒரு பாஸ்டருடைய குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கிறீங்க. आप एक पास्टर के परिवार में बहू बनकर आए हैं। இங்க ஒரு தாயார் இல்லாத ஒரு குடும்பத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. यहाँ एक माँ नहीं रहने वाला परिवार में आप आए हैं। கடந்த வருஷத்துல இருந்திருப்பீங்கன்னு சொன்னாக்க, अगर गए साल में अगर होते तो பாஸ்டருடைய அருமையான துணைவியார், அவருடைய அருமையான உங்களுடைய மாமியார் இந்த இடத்துல இருந்து அருமையாக இந்த காட்சியை பார்த்திருப்பார். पास्टर का जो पत्नी और आपका जो सासू माँ यहाँ रहकर इस ஆனா இந்த வேளையில அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட நித்தியத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க. இல்லாவிட்டாலும் நம்ம மத்தியில் இல்லாவிட்டாலும் கூட हमारे बीच में अगर नहीं भी तो वो अनंत में वो आनंद है। நீங்கள் இந்த குடும்பத்துக்கு அந்த தாயாரிகள் வந்து அந்த இடத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும். उस माँ का स्थान को आप पूरा இந்த कीजिए। குடும்பத்துல கஷ்டங்கள் நஷ்டங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியே சொல்லாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக நீங்க ஒரு சாட்சியாக நீங்க நிக்கணும். कष्ट नष्ट जो भी होगा उन सारी बातों को बाहर ना बताते हुए परिवार के लिए गवाह திருமண बनो। வாழ்க்கைக்கு பிறகு குடும்பமும் சபையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். आपका शादी के बाद परिवार और कलीसिया दोनों भी आशीष पाना அருமையான चाहिए। சாராள் சகோதரிக்கு நான் சொல்றது கூட, सारा बहन को भी मैं बताता हूँ, அருமையான நீங்க பாஸ்டர் சேகர் டேவிடுடைய சபையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க. आप पास्टर शेखर डेविड के कलीसिया से आए हैं। அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், वो बहुत अच्छा सेवक है, பல இடங்களில் அவர் செய்தி கொடுக்கக்கூடியவர். बहुत सारी जगह में संदेश देने இந்த वाला சபையோட ஒரு சம்பந்தம் கொண்டிருக்கிறார். और कलीसिया के साथ में जुड़े हैं। அந்த சபைக்கு பாஸ்டருக்கு எந்த முதலும் கெட்ட பேர் வர முடியாத ஒரு ஜீவி இருக்கக்கூடாது. उस पास्टर और पास्टर के कलीसिया के खिलाफ में किसी भी खराब नाम होने जैसा आपका जीवन व्यतीत காலத்தின் செய்த உண்மையாக பரிசுத்தாவிக்கு உண்மையாக தேவனுக்கு உண்மையாக நீங்க செய்தீங்க. और इस समय का संदेश पवित्र आत्मा और परमेश्वर के लिए उत्तम से जीवन व्यतीत करें। மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல, पहले मैं जैसा कहा, பிரியமானவர்களே, ये प्रियो உங்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல आपका प्राण जैसा நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். आप सारे बातों में खुशी से आनंद से रहकर रहने ஒரே ஒரு நிமிஷம் के சொல்றேன், ஒரே ஒரு நிமிடம். एक मिनट, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல आपका प्राण जैसा जीवित है, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழணும்னு அங்க அப்போஸ்தலன் சொல்கிறார். वहाँ प्रेरित कहता है। உங்கள் ஆத்மா எப்படி வாழ்கிறது? आपका प्राण कैसा जीवन வார்த்தையினாலே வாழ்கிறது. वचन से। அப்போ ஒரு மனுஷனுடைய ஆத்மா எதுல வாழுதுனாக்கா வார்த்தையில வாழுது. मनुष्य का प्राण जो है वचन में जीता है। அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் वैसे ही आपका वचन, தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் ஜீவிக்க வேண்டும். आप लोग परमेश्वर के वचन के अनुसार जीवन ஆத்மா வார்த்தையினாலே வாழ்கிறது போல आपका प्राण वचन से जैसा जिंदा है, நீங்களும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில இம்மைக்குரிய வாழ்க்கையில வார்த்தையில ஜீவித்து आप लोग भी संसार के जीवन में அதுதான் वचन के அப்போஸ்தலன் अनुसार சொல்கிறார். जीवन அதைத்தான் में அப்போஸ்தலன் சொல்கிறார். उसी बातों को प्रेरित பிரியமானவர்களே, हे प्रियो, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல आपका प्राण जैसा जीवित है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உங்கள் वैसे ही सारी बातों में जीवन व्यतीत कर आप खुशी से रहिए। பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டுவோம் தம்பதிகளுக்காக. प्रभु यीशु से आप सबको आशीष करे। ताली बजाकर प्रभु को महिमा।